வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 14 லட்சம் வாக்காளர்களில் பார்த்தீங்க இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் போட்டியிடுறாரு ஐஜேகேலேருந்து. திமுகலேருந்து அருண் நேரு போட்டியிடுறாரு. அதே மாதிரி அதிமுகலேருந்து சுந்தர் மோகன் போட்டியிடுறாரு. அதே மாதிரி நாம் தமிழரில் ஆர் தேன்மொழின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட். எல்லாருமே நல்ல கேண்டிடேட் தான், இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. இதில் என்னென்னா பாரிவேந்தர் இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் போட்டியிடுறாரு. போன தடவை ஜெயிச்சுட்டு இந்த தடவையும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி போட்டியிடுறாரு. போன தடவை டிஎம்கேல நின்னாரு, இந்த தடவை ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு, பிஜேபி சார்பாக நிற்கிறாரு. பாரிவேந்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த தொகுதி என்னன்னா இழுபறி நிலையில் தான் இருக்குது. கொஞ்சம் தான் முன்னப்பின இருக்குது. பாரிவேந்தர் ஜெயிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். பாரிவேந்தர் 304 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துலையும் அருண் நேரு 301 மதிப்பெண்கள். அப்படின்னா இந்த தொகுதியை நம்ம இழுபறின்னு தான் சொல்லணும். இதை முழுசாக நம்ம பாரிவேந்தருக்கு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி சந்திரமோகன் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா 240 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்துலையும், நாம் தமிழரில் தேன்மொழி பார்த்தீங்கன்னா 190 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. பிற கட்சிகள் 140 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. பெரம்பலூர் தொகுதி இழுபறி.